வாஸ்குலர் வெல்னஸ் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? இது ஜென்ரல் அட்வைஸ் எல்லாருக்கும் கொடுக்குறது என்னன்னா, எப்படிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தவிர்க்க பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் விச் இஸ் குவைட் காமன், எஸ்பெஷலி யங்கர் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போது அது வந்து ரொம்ப இருக்கிறது. அதனால் கம்மி பண்ணணும். கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா விட்டுறது நல்லது. நாங்கள் எங்களோட ஸ்ட்ராங் அட்வைஸ் வந்து ஸ்டாப் ஸ்மோக்கிங். அது வந்து கண்டிப்பாக எந்த ரத்த குழாய்க்கும் நல்லதில்லை, பாதத்துக்கு மட்டும் எந்த ரத்த குழாய். ஸோ ஸ்டாப் ஸ்மோக்கிங். ரெண்டாவது, மற்ற வியாதி, நீங்கள் டயபெட்டிஸ் வருது, பிபி வருது, உங்கள் தப்பு கிடையாது, அது வந்துடுச்சுன்னா எப்படி நீங்கள் பார்த்துக்கணும் சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க மருத்துவர் சொல்கிற அட்வைஸு. ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ரிசர்ச் தெரியும், எது சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடணும், எக்ஸசைஸ், வெயிட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன். இந்த வெயிட் ரிடக்ஷனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்கரை கம்மியாகும், உங்கள் கொலஸ்ட்ரால் கம்மியாகும். இதேமாதிரி ரத்த ஓட்டம், நீங்கள் நடக்க வெயிட் குறைக்கிறதுக்கு நடக்க ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் ரத்த குழாயில் அடப்பு இருந்தாலும் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே இம்ப்ரூவ் ஆகும். இது எப்படின்னு சொல்கிறதுன்னா கொலாட்ரல் பாத்வேன்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மெயின் ரோடு பிளாக் ஆகிடுச்சு, நம்ம எல்லாம் சைடில் இருக்க ரோடு படி பார்த்து போக ஆரம்பிச்சிடும் நம்ம, இல்லையா? அது மாதிரி டிராஃபிக் மாறிடுது. இதே மாதிரி பிளட் டிராஃபிக்கும் மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, மெயின் ரத்த குழா பிளாக் ஆச்சுன்னா சைட் பிரான்ச்சஸ் சொல்கிறது, அது வழியாக ஓப்பன் ஆகி பீப்புள் கேன் பி ஆல்மோஸ்ட் நார்மல். ஈவன் தோ 100% பிளாக் இருந்தாலும் சைடில் இருக்க பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் ஆனதுனால தே கேன் கேரி ஆன் வித் நார்மல் லைஃப். அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து எடுத்த உடனே எல்லாருக்கும் ஆப்ரேஷனோ ஸ்டென்ட் போடணும் சொல்கிறதில்ல. அவங்களுக்கு வந்து வாக்கிங்கிறது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, டெய்லி யூ ஷுட் வாக். அதோட முக்கியமாக எப்படின்னா சூப்பர்வைஸ் வாக்கிங். நீங்கள் சொல்லுவீங்க 1 கிலோமீட்டர் சொல்லிட்டு கரெக்டாக 1 கிலோமீட்டர் அப்படின்னா இப்போ லாட் ஆஃப் கேட்ஜெட்ஸ் ஆஃப் கம், அப்ளையன்சஸ் சொல்கிறது, வேரபிள்ஸ் சொல்கிறது, அதெல்லாம் வந்துடுச்சு. அதை வச்சு பீடோமீட்டர்னே சொல்லுவாங்க அது பேர். நீங்கள் எவ்வளோ வாக்கிங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இசிஜி எப்படி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் வந்து காட்டலாம் நீங்கள் எப்படின்னு சொல்லி. வாக்கிங் இஸ் எ எக்ஸலண்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸசைஸ்.